வெல்கம் டு லட்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். கல்கண்டு பொங்கல். இந்த பொங்கல் வந்து நடராஜர் கோயிலில் சிதம்பரத்தில் பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி வந்து மாடு வந்து இருந்துதான். அப்போது இந்த கல்கண்டு பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்வாங்களாம். இப்போது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 3 கப்பு தண்ணி, 1 கப்பு காய்ச்சின பால் வந்து நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 1 கப் எடுத்திங்கன்னா அதுலேயே எல்லாமே எடுத்துக்கோங்க. அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு கல்கண்டு வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கலாம். கல்கண்டு கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. பாகம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா அதுவே தானாகவே வந்து கரைஞ்சிரும். டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலை வந்து பானையில் பண்ணுறது தான் விசேஷமே. உங்கள்கிட்ட பொங்கு பானை இருந்தால் பொங்கு பானையில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பொங்கல் செய்கிற சட்டி இருந்தால் பொங்கல் சட்டியில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க அரிசியும் அந்த பால் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா குழைய இந்த மாதிரி வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கல்கண்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கல்கண்டு கூடவோ குறைச்சிக்கவோ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு கல்கண்டு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து பெரிய கல்கண்டு வச்சு கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். சின்ன கல்கண்டுக்கோ பெரிய கல்கண்டுக்கோ பெருசாக எந்த வித்தியாசமே கிடையாது. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குழைய வந்து கலரி விடணும். இது ஆற ஆற நல்லா வந்து கெட்டி பட்டுடும். அப்போ உங்களுக்கு தேவைக்கு பால் வந்து ஊற்றி வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இது கூடவே வந்து நான் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திராட்சை புளிக்குன்றதுனால நான் யூஸ்வலாக பொங்கலில் வந்து சேர்க்க மாட்டேன். இது நல்லா வந்து ரெட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுங்களுக்கு அன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கவனிப்பாக இருக்கும். அதுவும் கிராமங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். மாடுங்களெல்லாம் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து பார்க்குற தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இப்போ எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இது கெட்டி பட்டுரும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் கெட்டி பட்டுடுச்சுன்னா வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க பாலை வந்து சேர்த்து நம்ம கலரி சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காவையும் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து சுண்டிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கல்கண்டை இந்த தை திருநாளுக்கு கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க. இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டிய டைம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.